தர்மதேவன் விதுரர் நீதி. புராண காலத்திய மரண தண்டனை ஒரு நீளமான கனமான கம்பை ஆழமாக பூமியில் நடுவார்கள். அதனுடைய மேல்முனை பென்சில் போல கூராக சீவப்பட்டிருக்கும். இப்பொழுது கதைக்கு வருவோம். மாண்டவியர் என்பவர் மிகப்பெரிய மகரிஷி, தபஸ்வி. காட்டின் நடுவே பர்ணசாலை அமைத்து வாழ்ந்து வந்தார். பர்ணசாலைக்கு எதிரே பிரம்மாண்டமான அரச மரத்தின் கீழ் அமர்ந்து தவம் புரிவார். அப்படி ஒரு சமயம் பகவானை நினைத்து தவம் புரிந்து சமாதி நிலையில் இருந்தார். அப்போது அந்நாட்டு அரசிய நகைகளை சில கொள்ளையர்கள் திருடி கொண்டு போகும்போது அரண்மனை சேவகர்கள் பார்த்து விட்டார்கள். காவலர்கள் குதிரை மீதேறி துரத்த கொள்ளையர்களும் படுவேகமாக குதிரையில் பறந்தார்கள். நடுக்காட்டை அடைந்த சமயம் கொள்ளையர்கள் சமாதி நிலையில் இருந்த மாண்டவிய ரிஷியின் முன்னால் திருடிய நகைகளை போட்டுவிட்டு திருடர்கள் தப்பித்து விட்டார்கள். நகைகளோடு மாண்டவியரை பார்த்த காவலர்கள், இந்த ஆசாமி கொள்ளையர் தலைவனாக இருக்கலாம், அதனால்தான் நகைகளை இவன் அருகே போட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள், இவனும் ஒன்றும் தெரியாதவன் போல் கண்களை மூடிக்கொண்டு நடிக்கிறான் என நினைத்து கொண்டு அரசரிடம் சென்று முறையிட்டனர். இதை கேட்ட அரசன் கோபமடைந்து நகைகளை மீட்டு அரசியிடம் கொடுங்கள், அந்த திருடனை கழுவிலேற்றி கொள்ளுங்கள் என்று உத்தரவிட்டான். கழுமரம் தயாரானது. கழுமரம் என்றால் என்னவென்று இந்த காலத்தில் பலருக்கும் தெரியவில்லை. அது புராண காலத்திய மரண தண்டனை. ஒரு நீளமான கனமான கம்பை ஆழமாக பூமியில் நடுவார்கள். அதனுடைய மேல்முனை பென்சில் போல கூராக சீவப்பட்டிருக்கும். அந்த மரக்கொம்பு மீது ஆமணக்கு எண்ணெய், அதாவது விளக்கெண்ணெய் வலுவழுப்பாக தடவி இருப்பார்கள். அரசனால் கடுமையான மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களை அந்த கொம்பின் உச்சியில் ஆசனவாய் பதியும்படி உட்கார வைப்பார்கள். அந்த கூரிய முனை உடலில் நுழைந்து உடம்பை இரண்டாக பிளந்துவிடும். இது அந்த காலத்திய மரண தண்டனை. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் பட்டினத்தாருக்கு கூட உஜ்ஜயினி நகர அரசன் இந்த தண்டனையை விதித்தான். இறைவன் அருளால் கழுமரம் எரிந்து சாம்பலானது. அதுபோல அப்படிப்பட்ட கழுமரம் தயாரானதும் மாண்டவியர் மகரிஷியை அதன் மீது உட்கார வைத்தான் அரசன். ஆனால் மாண்டவியர் சமாதி நிலையில் இருந்ததால் அவருக்கு எந்த ஆபத்தும் நேரவில்லை. மாண்டவருக்கு இப்படிப்பட்ட தண்டனையா என்று மற்ற மகரிஷிகளும் தபஸ்விகளும் ஓடி வந்து, இவர் எப்பேற்பட்ட மகான், இவரையா கழுவிலேற்றுவது என்று அவர்கள் மன்னனிடம் முறையிட மன்னன் மாண்டவியரை விடுவித்தான். அப்போது மாண்டவிய சமாதி நிலை கலைந்து தனது ஞானதிஷ்டியால் நடந்ததை அறிந்தார். மற்றவர்களும் அவரிடம் மன்னிப்பு கோரினர். அவர் ஒன்றும் நடவாதது போல் மீண்டும் காட்டிற்கே சென்று விட்டார். சென்றவர் தர்மதேவனை அழைத்தார். தர்மதேவனும் அவர் எதிரே வந்து வணங்கி நின்றான். தர்மதேவனே, நான் என்ன பாவம் செய்தேன்? என்னை ஏன் கழுமரத்தில் ஏற்றினார்கள் என்று கேட்டார் மாண்டவிய மகரிஷி. ஐயனே, தாங்கள் 5 வயது சிறுவனாக இருந்தபோது ஒரு தும்பியை பிடித்து அதன் இறக்கையை பிடுங்கி ஒரு முள்ளில் அதை குத்தி அது துடிதுடிப்பதை பார்த்து ஆனந்தப்பட்டீர்கள். அதனால்தான் தங்களுக்கு இந்த தண்டனை என தர்மதேவன் கூற கோபமுற்றார் மாண்டவியர். தர்மதேவா, 5 வயது என்பது ஏதுமறியா விளையாட்டு பருவம். தர்மம், அதர்மம், நீதி, அநீதி, பாவம், புண்ணியம், நல்லது, கெட்டது என்பதை அறியாத வயதில் நான் ஒரு தும்பியை துன்புறுத்தினேன் என்பதற்காகவா இந்த வயதில் இப்படி ஒரு தண்டனை எனக்கு தருவது? நியாயம் தெரிந்த நீயே இதற்கு சரியான பதிலை கொடுப்பாயாக என்றான். தர்மதேவன் தலை குனிந்து நின்றான். அவனால் பதில் சொல்ல முடியவில்லை. மேலும் சினமுற்ற மாண்டவியர், தர்மதேவனே, நீ பூமியில் மனிதராக பிறந்து நீதி தர்மம் என்றால் என்ன என்பதை பூலோக வாசிகளுக்கு புரியும்படி உணர்த்துவாயாக என சாபமிட்டார். தர்மதேவன் பூமியில் துவாபர யுகத்தின் முடிவில் பிறந்தான். அவனே விதுரன். சந்திரகுலத்தை சேர்ந்தவன் சந்தனு என்னும் அரசன். சந்தனுவிற்கும் கங்காதேவிக்கும் மகனாக பிறந்தவர் பீஷ்மர். பீஷ்மர் பிறந்ததும் கங்கை சந்தனு மன்னனை பிரிந்து சென்று விட்டாள். அதன்பின் சத்தியவதி என்னும் பேரழகியான மீனவ பெண்ணை மணந்து கொண்டான் சந்தனு. இதற்கு முன் சத்தியவதியின் அழகில் மயங்கினார் பராசரர் எனும் முனிவர். அவரது பார்வைப்பட்ட மாத்திரத்திலேயே அவள் கர்ப்பமுற்று ஒரு ஆண்மகனை பெற்றாள். அந்த குழந்தைதான் பின்னாளில் வியாச மகரிஷியாக விளங்கினார். இது சத்தியவதி கன்னி பெண்ணாக இருக்கும்போது நடந்த நிகழ்ச்சி. இதைத்தான் பீஷ்மர் அவரது கடைசி காலத்தில் விஷ்ணு சகஸ்நாமம் சொல்லும்போது பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோநிதியும் என்று பராசர முனிவரை வணங்குகிறார். ஏனெனில் முனிவரின் தவ வலிமையால் வியாசர் பிறந்திருப்பதை பீஷ்மர் அறிந்திருக்கிறார். ஆகவே பீஷ்மருக்கு வியாசர் அண்ணன் முறையாகிறார். அதனால் அவரையும் வியாசரின் தந்தையுமான பராசர முனிவரையும் வணங்குகிறார் பீஷ்மர். பின்னர் சந்தனுவிற்கும் சத்தியவதிற்கும் 2 ஆண் குழந்தைகள் பிறக்கின்றன. அதில் ஒரு மகன் கொல்லப்படுகிறான். இதைத் தொடர்ந்து பீஷ்மர் தனக்கு சகோதரன் முறையாகும்
சத்தியவதியின் இன்னொரு மகனுக்கு அம்பிகை, அம்பாலிகை இரு சகோதரிகளை மனம் முடித்து வைக்கிறார். கடைசியில் அந்த ஒரு சகோதரனும் மறைந்துவிட வம்சம் பெருக வேண்டி பீஷ்மரும் சத்தியவதியும் அந்த சகோதரிகளை வியாசரிடம் அனுப்புகின்றனர். வியாசர் மூலமாக அம்பிகைக்கு திருதராஷ்டிரனும் அம்பாலிகைக்கு பாண்டவும் பிறக்கின்றனர். திருதராஷ்டிரன் பார்வை இல்லாதவன், பாண்டுவோ வெண்குஷ்ட நோயாளி. சத்தியவதி மறுபடியும் அம்பிகையை வியாசரிடம் அனுப்ப அதற்கு உடன்படாத அம்பிகை தன் பணிப்பெண்களில் ஒருத்திக்கு தன்னை போலவே வேடமிட்டு வியாசரிடம் அனுப்புகிறாள். இதை தன் தனவ வலிமையால் உணர்ந்த வியாசர் அந்த பணிப்பெண்ணை வெறுமனே தொடுகிறார். அதன் வலிமையால் அப்பெண்ணை கர்ப்பமுற்று ஒரு குழந்தையை பெறுகிறாள். அக்குழந்தையே தர்மதேவனின் மறு அவதாரமான விதுரர். ஆக திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரர் மூவரும் சகோதரர்களாகிறார்கள். தர்மதேவனே விதுரராக பிறந்ததால் துவாபர யுகத்தில் இதிகாசமான மகாபாரதத்தில் எப்போதும் தர்மத்தையே உபதேசிக்கிறார் விதுரர். மகாபாரத கதாநாயகனாக கிருஷ்ணன் மகாவிஷ்ணுவே என்பதை ஆரம்பம் முதல் அறிந்தவர்கள் சிலரே. பீஷ்மர், கிருபர், துரோணாச்சாரியார், விதுரர் ஆகியவர்களே அவர்கள். பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணன் பாண்டவர்கள் பக்கம் இருக்கிறான் என்பதாலேயே விதுரர் பாண்டவர்களை ஆதரிக்கிறார். தன் அண்ணனாகிய திருதராஷ்டிரன் தனது 100 பிள்ளைகளான துரியோதனாதியர்களிடம் வைத்த பாசத்தை காலமாகிவிட்ட தன் தம்பி பாண்டுவின் பிள்ளைகளாகிய 5 பேரிடமும் வைக்கவில்லையே என்று துடித்து போகிறார் விதுரர். பாண்டுவின் மக்கள் மீது சித்தப்பா என்கிற முறையில் பாசம் வைத்து பல இக்கட்டுகளையும் சமாளித்து காக்கிறார் விதுரர். அண்ணன் திருதராஷ்டிரன் பாண்டவர்களை சூதிற்கு அழைக்கும் போது அவருடைய நோக்கம் விதுரருக்கு புரிந்து விடுகிறது. தடுக்க பார்க்கிறார், முடியவில்லை. சூதிற்கு அழைத்து விடுத்தவர் மாமன்னர் திருதராஷ்டிரன், சூதாடுவதோ துரியோதனன். அவனுக்கு உதவியாக சகுனி என்கிற மாமன் பின்னே நிற்கிறான். சகுனி சூதில் வல்லவன். தாயம் உடுத்தும் போது நாம் 2 என்கிற எண்ணை சொன்னால் 4ஐ விழ வைக்கும் தந்திரசாலி. அவனோடு சூதாடினால் தோற்பது உறுதி. இதை புரிந்து கொண்ட விதுரர் தர்மனை தடுத்தும் தர்மன் இது அரசனின் ஆணை என்று சூதாட வருகிறான். இதை கண்ட விதுரனின் அறலை மகாகவி பாரதி பாஞ்சாலி சபதத்தில் காணலாம். போச்சுது போச்சுது பாரத நாடு, போச்சுது நல்லறம் போச்சுது, வேதம் ஆச்சரிய கொடுங்கோல் காண்போம் என்று விதுரர் அழுகிறார். ஏத்தத்தில் நடந்த போரை தனியொரு விதுரரால் தடுக்க முடியவில்லை. இந்த நிலையில் அவர்களை விட்டு விலகி சென்று விடுகிறார் விதுரர். மிகப்பெரிய தேசத்தையும் உறவினர்களையும் திருதராஷ்டிரனாகிய கண் பார்வையற்ற அண்ணனையும் துறந்து விதுரர் நாட்டை விட்டு போனதற்கும் எவராலும் வெற்றி கொள்ள முடியாத தன்னுடைய வில்லை துரியோதனாதியர் தூக்கி எறிந்துவிட்டு இனி உங்களுக்காக வெள்ளி தொடேன் என்று விதுரர் சபதமிட்டு போனதற்கும் காரணம் துரியோதனனே. நல்லறம் பேசி வழி நடக்க சொன்னதால் தர்மதேவனின் மறு அவதாரமான விதுரரை சபை நடுவில் அவமானப்படுத்துகிறான் துரியோதனன். தன்னுடைய சிறிய தகப்பனார் என்கிற முறையில் கூட விதுரருக்கு மரியாதை தரவில்லை துரியோதனன். அதை பாரதி சொல்லும்போது, நன்றி கெட்ட விதுரா, சிறிதும் நாணமற்ற விதுரா, தின்ற உப்பினுக்கே நாசம் தேடுகின்ற விதுரா, ஐவருக்கு நெஞ்சம் எங்கள் அரண்மனைக்கு வயிறும், ஐவர் பக்கம் நின்றே எங்கள் அரண்மனைக்கு அழிவை தேடுகின்றாய். இன்பம் எங்கனுண்டோ அங்கே ஏகிடு என்று விட்டான். தர்மதேவனுக்கு எத்தனை பெரிய அவமானம்! நான் பார்த்து பிறந்த பிள்ளை தன்னை கேவலப்படுத்துவதை யார் பொறுப்பார்? இனி இந்த அரண்மனை வாயிலை மிதிக்க மாட்டேன் என்று வெளியேறிவிட்டார். போருக்கு முதல் நாள் தன் இல்லம் வருமாறு தன் தம்பியான விதுரரை அழைக்கிறார் திருதராஷ்டிரன். இந்த வாயிலை மிதிக்க மாட்டேன் என்று சபதமிட்ட விதுரர் அண்ணன் அழைக்கிறார் என்று சொன்னவுடன் மீண்டும் வர காரணம் அண்ணன் என்பதா அல்ல, அது அரசரின் ஆணை என கருதினார். அரண்மனையில் விழுந்து மன்னரை காண விதுரர் உள்ளே செல்கிறார். மன்னா, நான் விதுரன் வந்திருக்கிறேன் என்று வணங்கி நிற்கிறார். போரின் முடிவு எப்படி இருக்குமோ என்று பயந்த திருதராஷ்டிரன் விதுரரின் வரவால் மகிழ்ச்சி அடைந்தார். பற்பல சுகபோகங்கள் இருந்தும் என்னால் உறங்க முடியவில்லை தம்பி என்று சோகத்துடன் மன்னர் கூற அங்குதான் விதி ஆரம்பமாகிறது. மன்னா, உங்களுக்கு இருக்கும் சுகபோகங்களுக்கு தூக்கம் வராமல் போனது அதிசயமே. ஆனால் தூக்கம் வராமல் தவிப்போரும் உலர். உணவு இல்லாதவன் தூங்க மாட்டான். கெட்ட நடத்தை உள்ளவனுக்கு தூக்கம் வராது. திருடன் தூங்க மாட்டான். ஏராளமான உணவு உண்டவனுக்கு தூக்கம் வராது. நோயுற்றவன் தூங்க மாட்டான். தீயவனுக்கு தூக்கம் வராது. பிறர் மனைவியை அடைய முயற்சிப்பவனுக்கும் காமுகனுக்கும் தூக்கம் வராது. நல்லவர்களை விரோதித்து கொண்டவனுக்கும் தூக்கம் வராது. பண்பில்லாதவளை கொண்டவனுக்கும் தூக்கம் வராது. கெட்ட எண்ணங்கள் கொண்டவனுக்கும் தூக்கம் வராது. நல்ல பிள்ளைகளை பெறாதவனுக்கு தூக்கம் வராது. இப்படி விதுரர் சொல்லிக்கொண்டே போக திருதராஷ்டிரன் தன் தம்பியுடனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டே எப்படிப்பட்ட அறிஞனை, தர்மவானை நாம் துரத்தி விட்டோம் என்று வருந்துகிறார்.
விதுரரோ சொல்லிக் கொண்டே போகிறார். மன்னரின் கடமை அவருடைய தேசத்து மக்களின் நலன். மக்களை துன்புறுத்தாமல் எப்படி மகிழ்ச்சியுடன் அவர்களை வாழ வைப்பது, இப்படி 600க்கும் மேற்பட்ட செய்யுட்களின் மூலம் திருதராஷ்டிரனுக்கு விளக்குகிறார். இதுவே விதுர நீதி என்பதாகும். 5000 ஆண்டுகளுக்கு விதுரர் சொன்னது கிமு 3ஆம் நூற்றாண்டில் கௌடுல்யர் என்கிற சாணக்கியர் எழுதிய அர்த்தசாஸ்திரமும், கிமு முதல் நூற்றாண்டில் வள்ளுவ பெருந்தகை எழுதிய திருக்குறளும் நல்லாட்சி நடத்த உபதேசித்த வேதங்களே ஆகும். ஆட்சிக்கு வருகிறவர்கள் இம்மூன்றில் ஒன்றை படித்தாலும் நல்லாட்சி தருவர்.